போனார், நிறைய ரிவிட்டு வாங்கினார் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. என்னை பொறுத்த சொல்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை போன்ற ஒரு அயோக்கியன் கிடைப்பது அரிது. RSS பிஜேபி கை காட்டுற இடத்துல போய் விழுந்து புரள்றது அப்படிங்கறது வந்து அண்ணாமலையால் பண்ணும். ஒரு மாநில தலைவரை ரொம்ப குறைச்சி இல்ல, மாநில தலைவருக்குரிய எந்த தகுதியும் பண்பும் இல்லாதவர். அந்த பிறகு வளர்ந்துருக்கு. என்ன வளர்ந்துருக்கு? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அடிப்படையான பொருளாதார தேவைக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், பெண்கள் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலியமா, சலுகை இல்லாத ஒரு பயணம் கொடுக்கறது மூலியமா பொருளாதார சிக்கல் 2026 திமுக ஆட்சி தொடர்வது அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேவை. இங்க இருக்கக்கூடிய மக்களின் நலனுக்கு மிக முக்கியமான தேவை. இதை நான் எல்லாமே வந்து டேட்டா அடிப்படையில தான் சொல்றேன். நான் திமுக ஆதரவாளர் அப்படிங்கறதுனால விஜய் தற்கூரி மாதிரியோ அண்ணாமலை தற்கூரி மாதிரியோ வாய்க்கு வந்ததையெல்லாம் நான் பேசுறேன். விரைவில் மாநில தலைவர் தேர்தல் நடக்குது. ஒன்று சொல்லுவாங்களே, ஈயாத மயம் காய்ச்சா என்ன கணிஞ்சா என்ன. அப்புறம் அது என்ன அப்படி இருந்தா என்ன, அழிஞ்சா சந்தோஷம் தான். இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம் எல்லாம் கிடையாது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் திராவிட நட்பு கழகத்துடைய துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்க தோழர்? கிட்டத்தட்ட திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பதிவு, டெல்லி சந்திப்புக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனக்கு எந்த பொறுப்பு தந்தாலும் நான் வேலை செய்வேன், கட்சியின் தொண்டனாக கூட வேலை செய்ய தயார் அப்படின்ற ஒரு பதிவு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறேன்? RSS அடிமை அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காரு. நான் RSS அடிமை, சொந்த இனத்திற்கு நீங்கள் என்ன துரோகம் செய்ய சொன்னாலும் செய்வேன், உள்ளேன் ஐயா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்காருங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஏதோ பிஜேபி ஏதோ வந்து கெட்ட கட்சி, பாசிச கட்சின்னு ஏதோ தெரிஞ்ச ஒரு வெளில வரேன்னு சொன்ன மாதிரி இல்லை. நீங்க கேட்குறீங்க, தொண்டனா இருந்தா கூட உட்காந்துருப்பேன், தொண்டனா இருந்தால் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதற்கு துணையாக இருப்பேன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதுல வேற என்ன பார்க்க? டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த டோன் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்க எல்லாரும் வந்து அண்ணாமலை டெல்லிக்கு போனார், நிறைய ரிவிட்டு வாங்கினார் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை பாஜகவிற்கு, தமிழ்நாடு பாஜகவிற்கு அண்ணாமலை போன்ற ஒரு அயோக்கியன் கிடைப்பது அரிது அப்படிங்கறதுனால அண்ணாமலையை எப்பொழுதும் மாற்ற மாட்டார்கள் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. யாராவது H ராஜாவா இருக்கட்டும், KT ராகவனா இருக்கட்டும், நாராயண திரிபாதியா இருக்கட்டும், அப்படி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களில் யாராவது நடுரோட்ல நின்று சட்டை இல்லாம சாட்டையில அடிச்சுக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனை தான் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. அதனால பிஜேபிக்கு அண்ணாமலை போன்ற ஒரு நீட் நேரத்துல போய் பாஞ்சிடுறது, என்ன ஏது எதுக்கு நாங்க போனோம், அங்க போய் என்ன பண்ணோம் அப்படிலாம் எந்த கேள்வியும் கேட்காமல் RSS பிஜேபி கை காட்டுற இடத்துல போய் விழுந்து புரள்றது அப்படிங்கறது வந்து அண்ணாமலையால் பண்ண முடியும். ஒரு மாநில தலைவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. இல்ல, மாநில தலைவருக்குரிய எந்த தகுதியும் பண்பும் இல்லாதவர். இல்ல, வந்த பிறகு வளர்ந்துருக்கு பிஜேபி. என்ன வளர்ந்துருக்கு? நல்ல பேர் வளர்ந்துருக்கா இல்ல கெட்ட பேர் வளர்ந்துருக்கா? பாஜகனாலே பாலியல் ஜல்சா கட்சி, பாஜகனாலே வந்து ஆடியோ வீடியோ கட்சி, அண்ணாமலைனாலே ஆபாச வீடியோ எடுக்கிறவரு அப்படிங்கிற பேர் தான் வந்திருக்கு. ஊர்ல இருக்கிற ரவுடி கேங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வளைச்சு கட்சியில சேர்க்கிற கட்சின்னு தான் பேரு வாங்கியிருக்கு. அவரோட கட்சியில தான் ஒருத்தர் போக்சோலையும் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அப்ப கட்சியில என்ன வளர்ந்துருக்கு? கெட்ட பேரா நல்ல பேரா? அதான முக்கியம். அண்ணாமலை வளர்ந்ததற்கு பிறகு அந்த கட்சியை அவர் எப்படி கட்டமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட மூளையே பயன்படுத்தாத இருக்கக்கூடிய ஒரு கும்பலை வந்து அண்ணாமலை அங்க வளர்த்து வச்சிருக்காரு. எப்படி சீமான் வளர்த்து வச்சிருக்காரு, அதே மாதிரி அண்ணாமலையும் தமிழ்நாடு பிஜேபியில மூளையை பயன்படுத்தாத ஒரு கும்பலை வளர்த்து வச்சிருக்காரு. இதுதான் அண்ணாமலை பண்ணுது. இது போன்ற வேலையை செய்வதற்கு அண்ணாமலையை விட வேற ஒரு தகுதியானவர் கிடைக்க மாட்டாங்க பிஜேபிக்கு. அப்படி அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணணும்னா டபுள் அண்ணாமலை வேணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. இந்த டோன்ல 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தின் முக்கியமான தேர்தல் அப்படின்னு இருக்காரு.
கட்சி நலன் முக்கியம், அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் முக்கியம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ரொம்ப பொறுப்போட அணுகியிருக்காரு இல்லையா? ஒரு மாநில தலைவருடைய அந்த கவனம், ஒரு ஆளுமை அந்த பேச்சில் எடுப்படுது. சார் அதாவது ரொம்ப கவனமா இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? டாக்டர் கையில கத்தி இருக்கு, கொலையாளி கையிலயும் கத்தி இருக்கு, 2 பேருமே கவனமா இருப்பாங்க. அதுக்காக கொலைகாரன் கையில இருக்க கத்தி பாத்தியா கொலைகாரன் எவ்வளவு கவனமா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு ஏன் 2026 தமிழ்நாடுடைய எலெக்ஷன் மிக கவனமானது, முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு. இப்ப நானுமே சொல்லுவேன் 2026 ரொம்ப முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணிக்கலாம், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தெரியும். தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் திமுக வருவதற்கு முன்னாடி 14வது இடத்துல தமிழ்நாடு இருந்துச்சு, அதன் பிறகு 3வது இடத்துல இருக்கு. தனிநபர் வருமானம், தனிநபருடைய பொருளாதார பங்களிப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வளர்ந்திருக்கு, தொழிலும் வந்து வளர்ந்திருக்கு, ஏற்றுமதியும் வளர்ந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடவே சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் அப்படிங்கறத வந்து திமுக நிறைய எடுத்துட்டு வந்திருக்கு. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்குமே முக்கியம். அது இந்த பிஜேபி அரசு திங்க் பண்ணுதான்னு சொல்றீங்க நீங்க? சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து அந்த சமூகத்தில் மக்கள் தன்னம்பிக்கையோட வாழ்வதற்கு, எனக்கு இந்த ஒரு ஏதாவது பொருளாதார சிக்கல் இல்லாமல், என்னை பற்றிய ஒரு கவலை, எனக்கு இப்படி ஆயிடுமோ, நான் இப்படி பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கவலை இல்லாமல் தங்களுடைய வளர்ச்சியை நோக்கி சிந்திப்பதற்கு சில ஸ்கீம்ஸை வந்து ப்ரொவைட் பண்றது அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு குடும்பத்தை, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரேஷன் கடை இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல விலை இல்லாத பொருட்களும் தராங்க. அப்போ உணவை பற்றிய ஒரு கவலை இல்லாத, அடிப்படை தேவைகளை பற்றிய கவலை இல்லாத ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்றதாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அடிப்படையான பொருளாதார தேவைக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், பெண்கள் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலியமா, சலுகை இல்லாத ஒரு பயணம் கொடுக்கறது மூலியமா பொருளாதார சிக்கல் முடிவுக்கு வந்துருமா? நான் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் பொருளாதார தேவைகள் இருக்கும் பொழுது அதில் முடிந்த அளவிற்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் மூலியமாக ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கான ஸ்கீமை கொடுக்கறது தான் அது. ஒரு குடும்பத்திற்கு மாதம் 20,000 தேவை அப்படின்னா அப்படியே அந்த 20,000 கொடுப்பதல்ல கவர்மெண்டோட வேலை. அதை செய்யவும் கூடாது. ஏன்னா அது பொருளாதாரத்திற்கே எதிரானது. முடியாது அப்படிங்கறதோட அது பொருளாதாரத்திற்கே எதிரானது, வளர்ச்சிக்கே எதிரானது. நாளைக்கு மனித சமூகத்திற்கே அது எதிராக 20,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் படுத்து தூங்கி இருந்தான் அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து தொழில் உற்பத்தி இருக்காது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு உற்பத்தியுமே இல்லாம போயிருச்சுன்னா என்ன ஆகும் நாடு? அதனால அது சரியான அணுகுமுறையா இருக்காது. ஆனா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார தேவை எப்படி இருக்குமோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸை ப்ரொவைட் பண்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய், பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், பிளஸ் இதை மீறியும் உங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயணம் இருக்குங்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் இருக்கு, கல்லூரிகள்லையும் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் இருக்கு, பேசிக்கா ஃபுட்ஸை கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும் பொழுது வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் திமுக எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. தொழில் வளர்ச்சியிலையும் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்தையும் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது 5% இருந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது லெஸ் தென் 3.5% இருக்கு. அப்போ உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? தொழில் வளர்ச்சியை ஒரு பக்கம் பார்க்கணும், இன்னொன்னு கல்வியை வந்து கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆற்றலை வளர்ப்பதற்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும், கோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். அதே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் முதல் திட்டம் மூலமா எடுத்துட்டு வராங்க, ஐஐடியோடலாம் வந்து கிளப் பண்ணிக்கிறாங்க, எம்ஐடியோடலாம் கிளப் பண்ணிட்டு கோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்ப திமுக திராவிட, அது எப்பவுமே திமுக வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களை தான் எப்பொழுதுமே அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கொண்டு வருவாங்க. இப்போ நமக்கு வந்து சோசியல் மீடியா நிறைய இருக்கு, நம்ம நிறைய பாக்குறோம், நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியுது, இது சரியா தவறா அப்படின்னு ஒரு உரையாடல் நடத்த முடியுது இப்ப இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்ல. அப்படிங்கும்போது 2021 திமுக வந்ததுக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் ஒருவர் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அப்படிங்கிற ஒரு நீங்க அந்த ஒரு டிராவல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ இதை ஏற்கனவே அவங்க ஸ்டார்ட் பண்ணின திட்டங்கள் தான், அதை அவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ 2021 இவங்க வந்து அதை இன்னுமே வந்து செழுமைப்படுத்தி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதே ஆட்சி 2026 தொடர வேணும். 2026 திமுக ஆட்சி தொடர்வது அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேவை, இங்க இருக்கக்கூடிய மக்களின் நலனுக்கு மிக முக்கியமான தேவை. இதை நான் எல்லாமே வந்து டேட்டா அடிப்படையில தான் சொல்றேன். நான் திமுக ஆதரவாளர் அப்படிங்கறதுனால விஜய் தற்கூறு மாதிரியோ அண்ணாமலை தற்கூறு மாதிரியோ வாய்க்கு வந்ததையெல்லாம் நான் பேசல, நான் தரவுகளோட தான் சொல்றேன். சரிங்களா? அப்போ இந்த வளர்ச்சியை
தொடர வேண்டுமானால், இன்னுமே வளர்த்தெடுக்க வேண்டுமே ஆனால், இந்த திட்டங்களை கொண்டு வந்த இதை வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்க கட்சி திமுக அப்படிங்கிறது தெரியுது. அவர்கள் தொடர வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நான் அதனால தான் உங்ககிட்ட கம்பாரிசன் கேட்டேன். கொலையாளிகிட்ட இருக்க கத்தி மருத்துவர்கிட்டயும் இருக்க கத்தி அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் திமுகவிடம் இருப்பதற்கும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று மதக்கலவரம் செய்கின்ற, ஜாதி வெறியை ஊக்குவிக்கின்ற, பெண் அடிமைத்தனத்தை போதிக்கின்ற, பாதுகாக்கின்ற, உருவாக்கின்ற, சனாதனத்தை பாதுகாக்கின்ற பிஜேபியிடம் இருப்பது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிற்கு மிகவும் ஆபத்தாக போய் முடிந்துவிடும். அப்படிங்கறதுனால மக்கள் எல்லோருமே 2026 தேர்தலை வந்து கொஞ்சம் கவனத்தோட அணுகி நமக்கு யார் நல்லது செய்வாங்க, அடிப்படையா சாமானியனுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யணும், அதுக்கப்புறம் எனக்கு கல்வி இருக்கணும், அப்புறம் எனக்கு ஒரு வேலை இருக்கணும், இல்லை நான் தொழில் செய்வதற்கான சூழல் இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தை என் பொண்டாட்டியோட நான் நிம்மதியாக வாழ்வதற்கு, என்னோட வாழ்க்கை துணையோட வாழ்வதற்கு எனக்கு இங்க ஒரு அமைதியான சூழல் இருக்கணும், வாய்ப்புகள் இருக்கணும், என் பிள்ளைகளுக்கான தேவைகளை நிறைவு செய்யணும், இங்க எனக்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பு இருக்கணும். இதுதான் வந்து அடிப்படையா சாமானியர்கள் திங்க் பண்ணக்கூடியது. அப்போ அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அதற்கான வேலைகள் எல்லாம் செய்யுது. அதை நம்ம இப்போ நான் டேட்டா பூர்வமாகவே உங்களுக்கு சொல்றேன். இது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதா. ஆனா பிஜேபி அப்படிங்கிறது இவர் சொல்றாருல 2026 முக்கியமானது. பிஜேபி 2026 தேர்தல் முக்கியமானதுன்னு நினைப்பதற்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை சிதைத்து, அதாவது ஆங்கிலம் என்ற மொழியின் மூலமாக உலக அறிவை, உலகத்தினுடைய வாசலை பெறுவதற்கு, அணுகுவதற்கு எளிதா இருக்கு இல்லையா, இதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடிய பிஜேபி 2026 முக்கியம் சொல்லுதுன்னா மக்கள் தான் ரொம்ப யோசிக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டு நிதியை பறிக்கின்ற, அதை நியாயப்படுத்துகின்ற கட்சி வந்து பிஜேபி. ஆமாங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க நிதியை வாங்கி நாங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்குறோம்னா அவங்க வளர்ச்சி அடையலைங்க, அப்ப நீங்க வந்து விட்டு கொடுத்துதான் செய்யணும், நீங்க உங்களுடைய நலனுக்காக நாங்க இவ்வளவு வரி கட்டுறோம்னு திருப்பி கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி. இன்னொன்னு, இந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்லாம் என்னென்னு நீங்க கேட்டீங்களே, அதை சொன்ன இல்லையா, அந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமை கொச்சைப்படுத்தி, மலினப்படுத்தி, அசிங்கப்படுத்தி பேசுகின்ற கட்சி பிஜேபி. அப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமே இருக்காது. ஏன்னா பெண்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய வந்து சனாதன சித்தாந்தத்தை காப்பாற்றுகின்ற கட்சி பிஜேபி. அப்ப அவங்க வந்தா காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எப்படி, காலேஜ் பாய்ஸ்க்குலாம் எப்படி 1000 ரூபாய் கிடைக்கும்? பெண்களை வந்து அடிமைப்படுத்துகின்ற இந்த பிஜேபி கிட்ட வந்து ஆட்சி போச்சு அப்படின்னா இவங்க வந்து அந்த மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதோ, இந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு தாண்டக்கூடாது. ஏன்னா நீங்க நார்த் இந்தியால பார்க்கலாம் பிஜேபியினுடைய கொள்கை என்னவா இருக்கு, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க. அதனால 2026 முக்கியமானதான்னு கேட்டீங்கன்னா ஆமா முக்கியமானது. நாம சொல்வது இந்த வளர்ச்சி கண்டினியூ ஆகணும், இந்த வாய்ப்புகள் இன்னும் நம்மளுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளோட சொல்றது. பிஜேபிக்கு 2026 முக்கியம் அப்படின்னா தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு அவங்க 2026 முக்கியம்னு சொல்றாங்க. இதான் அதனுடைய டிஃபரன்ஸ். விரைவில் மாநில தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த தேர்தல் நடக்கிற பொழுது கூட்டணி பற்றி பேசலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி உள்வாங்க? பிஜேபியில மாநில தலைவருக்கான தேர்தல் நடந்தா என்ன, நடக்காட்டி நமக்கு என்ன? ஒன்று சொல்லுவாங்களே, ஈயாத மயம் காய்ச்சா என்ன கனிஞ்சா என்ன, அந்த மரத்துல இருந்து எதுவுமே கிடைக்காதான், அது கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் அது என்ன ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப எதிராக இருக்கக்கூடிய கட்சி வந்து பிஜேபி. அந்த கட்சியில ஒரு தேர்தல் நடந்தா என்ன, என்ன நடந்தா என்ன, அந்த கட்சி இருந்தா என்ன, அழிஞ்சா சந்தோஷம் தான், இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம் எல்லாம் கிடையாது. ஸோ பிஜேபிங்கிற கட்சி இல்லாம இருக்கிறதே வந்து நல்லதுதான். அப்படிங்கும்போது அவர் தலைவரா வந்தா என்ன, பாராட்டி என்ன. ஆனா பிஜேபிக்கு அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இருக்கட்டும் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பு. கூட்டணியை பத்தி கூட பேசுவேன் இல்ல, அது கூட்டணியை பத்தி பேசுவதற்கு அப்படின்னா அதிமுக கூட்டணியை ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்கிட்டா நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. சத்தியம் அதை பண்ணாரு சொல்லியிருக்கிறது. ஷூ எல்லாம் போட மாட்டேன், அதுக்கு ஏதாவது உள்ள போய் சத்தியம் பண்ணியிருந்தாலும் பண்ணி இருந்திருக்கலாம். தற்கொலை இல்லையா, அதனால எதை வேணாலும் பண்ணுவாரு. ஒருவேளை அப்ப வந்து தலைமை பொறுப்புக்கு யார் வரணும் அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணியை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு இவர் சொன்னாரு அப்படின்னா அப்ப அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, அதிமுகவை அழித்துதான் பிஜேபி வளர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அண்ணாமலை, இதை நீ ஏத்துக்கலன்னா எப்படி பிஜேபி அதிமுகவை எப்படி அழிக்கிறது, அவங்களுடைய கட்சியை கைப்பற்றி அவங்க இருக்கக்கூடிய ஓட் பேங்கை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. எல்லா ஸ்டேட்லயுமே அதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு அண்ணாமலை வந்து இந்த கௌஷிக் வந்தா நடுவில் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி குறுக்கில் இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. சரி, இப்போ நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா யார் இருக்காங்களோ அவங்கள போட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவை கூட பிஜேபி தலைமை எடுக்கலாம். அதனால அப்போ பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியானவர் யாருன்னா அதிமுக கூட்டணியை ஒத்துக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அவர் அப்படி சொல்றாரு. அதனால பாப்போம், அதிமுக கூட்டணி ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை கண்டினியூ பண்ண போறாரா, இல்ல வெளியில் தனி கட்சி தொடங்கி நடத்த இருக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் அப்போ அவங்களோட தேர்தல் நடக்கும்போது பாத்துக்கோங்க. பணம் நிறைய தேவைப்படும். ஏங்க, அவர் தான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு பாருங்க. நீங்க இந்த டாஸ்மார்க் பத்தி எல்லாம் கேள்வி கேட்டீங்க.
என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. ஆனா அண்ணாமலையினோட உறவினர்கள் மீதெல்லாம் வந்து ரெய்டு நடந்துச்சு. உறவினர்கள் வீட்ல எல்லாம் வந்து ரெய்டு நடந்துச்சு. இவர் மேல வந்து இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் வெளியில வந்திருக்கு. ஈடி அங்க ரெய்டு போலியே. இனி வரும் காலங்களில் பேசும்போது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தோழர். நன்றி தோழர். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.